ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான் 65 தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். க்ளீன் பண்ணி வச்சுட்ட ப்ரானு, சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பரு, உப்பு, கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். அப்புறம் லெமனு. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg ப்ரான் நான் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹோல் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ரான் கோட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 3 ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கிறேன் சிக்கன் 65 மசாலா. அப்புறம் உப்பு வந்துட்டு தேவையான அளவு. கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு ஹோல் ஃபுல் ஸ்பூனில் வந்துட்டு 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிகம் காரம் பிடிக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன், ஒரு சின்ன லெமன்லேயே 1/2க்கும் கம்மியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் பிழிஞ்சு விட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதை இப்போ நம்ம நல்லா கோட் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஊற வச்ச ப்ரானை வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே வெளியில் கூட ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ப்ரானை வந்துட்டு நல்லா ஒன்றா கொஞ்சமாக போடணும். ரொம்ப போட்டோன்னா அப்படியே ஒட்டிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வராது. இந்த குட்டி கடாய்க்கு நான் ஒரு 5-6 ப்ரான்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ப்ரானை நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரான் 65 ரெடி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே வெந்துடும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ப்ரான் 65. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒயிட் ரைஸ், ப்ரான் தொக்கு, ப்ரான் 65 இதுதான் நான் பண்ணேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.